அண்மைச் செய்தி திருச்செந்தூர் கோவிலில் நாளை பௌர்ணமி தினத்தில் கோவிலில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய முக்கணி பாலத்தில் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அஜித்குமார் இணைகிறார். வணக்கம் அஜித்குமார். தற்போது திருச்செந்தூருக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கும் தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. பல இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் செல்வதால் மாற்று பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டும் வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையும், திருநெல்வேலியில் இருந்து சிறுவைகுண்டம் வழியாக திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையிலும், மேலும் ஏரல் வழியாக திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையும் மழை வெள்ளத்தால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து சீர் செய்ய கோரி தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மழை மற்றும் வெள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இன்றும் மற்றும் நாளையும் ஆகிய 2 நாட்களுக்கு வெளியூரிலிருந்து பொதுமக்கள் வருவதை தவிர்க்குமாறு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றும் 12 மணிக்கு மேல் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி நாளை பௌர்ணமி தினத்தில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் மணி வரை பலத்த காற்று இருக்கக்கூடும் என்பதாலும், நாளை பௌர்ணமி தினத்தில் கோவிலில் பக்தர்கள் கடலில் புனித நீராட வேண்டாம். மேலும் பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் தங்குவது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நாளை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலில் தங்க வேண்டாம், மேலும் கடலில் புனித நீராட வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார்.